வெல்கம் டு லைன் டேட் சிரப் நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை பிறந்த உடனே முதல்ல நம்ம கேட்குற கேள்வி அல்லது தெரிஞ்சுக்க விரும்புகிற விஷயம் அப்படிங்கிறது, அது அப்பா மாதிரி இருக்கா இல்லை அம்மா மாதிரி இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அப்படியே அப்பா மாதிரியே இந்த ஜாடையை உரிச்சு வச்சிருக்கு, அவங்க அம்மா மாதிரியே மூக்கு. பார்த்த உடனே நமக்கு தோன்றுகிற விஷயமும் அப்படித்தான். அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றப்ப அதோடைய நடை உடை பாவனைகள் எல்லாத்தையுமே நம்ம எங்கே அசோசியேட் பண்ணுறோம்? அப்பாவோட, அம்மாவோட, தாத்தாவோட, பாட்டியோட, நம்ம வழித்தோன்றல்களோடு அதை அசோசியேட் பண்றோம். அப்படியே எங்க அப்பா மாதிரியே சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பெற்றவர் சொல்லுவார். இது இன்னைக்கு இல்ல, நேற்றுக்கு இல்ல, எல்லா காலகட்டத்திலையும் சொல்லியிருக்கு. பிள்ளைகள் வளர்ந்து பெரிய ஆளாகி அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறப்ப கூட மருமக பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க இந்த அம்மா, அப்படியே அவங்க அப்பா மாதிரி ரசம்னா புளிப்பா இருக்கணும், அவங்க அப்பா கூட அப்படித்தான். இது மரபிலிருந்து, ஜீன்ஸிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லித்தான் இந்த வாழ்க்கை வளர்ந்து வந்திருக்கிறது. உலகம் முழுக்க இப்படி கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஆனா பல இடங்கள்ல இந்த மாற்றங்களை நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவன் புள்ள மட்டும் அருமையா படம் வரையும். அந்த குடும்பத்துல யாருக்குமே படம் வரைய தெரியாது, அருமையா பாடும், அதுவும் நடக்கும். அந்த குடும்பத்துக்கு யாருக்கு பாத்ரூம்ல கூட பாட மாட்டாங்க, இதுவும் நடக்குது. ஸோ ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் நம்ம இருக்கிறோம். வழித்தோன்றல்களாக அறிவும் குணமும் மரபிலிருந்தே வருகிறது என்ற ஒரு தரப்பும், நோ, பை brought up itself it can be done, பயிற்சியின் மூலமாகவும் அது வரும், அல்லது இயல்பிலேயே அப்படி வரலாம். அதற்கு மரபு தேவை இல்லை. ஒருவர் இன்டெலிஜென்ட் ஆவதற்கும் மரபு ரீதியான தொடர்புக்கும் தொடர்பில்லை. மரபு ரீதியாக அவர்கள் குடும்பத்தில் படிக்காதவர்களே இருந்தாலும் இவர் ஐஏஎஸ் ஆகலாம், ஆகி இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கத்தான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. இந்த going to invite a guest or celebrity, ஒரு ஸ்பெஷல் பர்சனாலிட்டி here, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் வெங்கட் ரமணி. பிரில்லியன்ஸ், ஆட்டிடியூட், ஆர்ட் ஃபார்ம்ஸ், இது எல்லாமே ஜீன்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு அசெட்டா இல்ல ட்ரைனிங்ல நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? எனிபடி கேன் கம் அப் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்ல ஜீன்ஸ்ல அது இருந்தா தான் முடியுமா? பிகாஸ் இது எல்லாருக்குமே யாருமே ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனாலதான் இது ரொம்ப அக்ரெசிவா போன ஒரு டாபிக். இன்ஃபேக்ட் ரொம்ப கண்ட்ரோல் மீறி போன ஒரு டாபிக்னு கூட சொல்லலாம். பிகாஸ் எல்லாருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட கருத்தின் மேல ஒரு தீவிரமான ஆழமான பற்று இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஸோ வேற டாக்டர், உங்ககிட்ட ஜீன் இருந்தாதான் நீ என்ன ட்ரெயின் பண்ணாலும் நடக்குமா, இல்ல வெறும் ட்ரைனிங் மூலமாகவே ஒரு எக்ஸ்பர்ட்டாக உருவாக முடியுமா? ஞானத்தில், அறிவில், அல்லது மற்ற கலை வடிவங்களில், படிப்பில், எல்லாத்துலையும்? Almost every human being has got a genetic potentiality. எல்லாருக்கும் genetic potentiality இருக்கு. All human being, provided the IQ rate is above 85%. கொஞ்சம் தமிழ் படுத்துனீங்கன்னா அதாவது அது அவங்களோட மென்டலி ரிட்டார்டட் பர்த் டிஃபெக்ட் இல்லைன்னாக்கா ஒவ்வொரு மனித குழந்தைக்கும் வந்து ஆற்றல் அளப்பரியது. இப்போ ஒரு சிங்கம் வந்து வேட்டையாடுதுன்னா அது 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 கன்வென்ஷனலா வேட்டையாடுறதுலாம் ஃபார்மெட்ல தான் இருக்கும், அதுக்கு சேஞ்சே கிடையாது. பட் இன்னைக்கு பிறக்கிற குழந்தையோட பொட்டன்ஷியலிட்டி வந்து உங்களோட நாலேஜுக்கு மேல பிறக்குது. வாட் இஸ் யுவர் நாலேஜ் டுடே இஸ் த நாலேஜ் ஆஃப் த நியூ பார்ன். இல்ல அப்ப பிறக்கும் போதே மிகப்பெரிய நாலேஜோட பிறக்குது. பிகாஸ் அப்ப அது ஜீன்ல இருந்து வருதான்னு இல்ல, இட் இஸ் நாட். இட் இஸ் தட் என்வாயரன்மெண்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னாக்க இட் கேனாட் பி நர்ச்சர்ட் ரைட் ஃப்ரம் பர்த், ஈவன் பிஃபோர் பர்த். இந்த பர்த்லயே வந்து இன்டெலிஜென்ட்டை டிட்டர்மைன் பண்றது வந்து என்வாயரன்மெண்ட் டு சம் எக்ஸ்டென்ட். பிகாஸ் மால் நியூட்ரிஷன் சைல்டு, இப்போ ஒரு ஜென்ரேஷன்ல வந்து மால் நியூட்ரிஷன் சைல்டு இருந்தால் அதோட ஐக்யூ லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங், ரெண்டாவது பிரஸ்ட் ஃபீடிங் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். தட் இஸ் ஆல்சோ டிட்டர்மினிங் த இன்டெலிஜென்ட் லெவல். ஸோ த ரைசிங் லெவல்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் த என்வாயரன்மெண்ட் அலோன் கேன் ரைஸ். ஆனால் அந்த ஜெனட்டிக் பொட்டன்ஷியலிட்டி வந்து இது வந்து ஃபைன் டியூனிங். என்வாயரன்மெண்டல் இஸ் ஃபைன் டியூனிங். ஓகே, கை தட்டிடுங்க. ஓகே. சோ அப்போ tuning determination is based on the gene. சோ அதுல இருந்தாதான் நடக்கும். tuning determination based on the gene இருந்தாதான் fine tune பண்ண முடியும். சோ ஜீன்ல இருக்கணும். சப்போஸ் ஒருத்தருடைய ஜீன்ல ஒரு இசை சார்ந்த ஒரு பாரம்பரியம் இல்ல, அவங்க இப்போ ஜீனே வந்து பேட்டர்ன். இப்போ என்வாயரன்மெண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க தலைமுறையில ஒரு கப்பல், அவங்களால வந்து அவங்களுக்கு இந்த ஞானமே கிடையாது. தட் மீன்ஸ் இந்த மியூசிக் ஞானமே கிடையாது.
அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு அந்த என்வைரன்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னாக்க, அது அந்த ஹியூமன் ரேஸ்ல எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்ததுன்னா நியூரோ சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ அதுல இருந்து ரைஸ் ஆயிடும். they can start it. Yeah, they can start. இப்போ 60 வயசுக்குள்ள ஒரு பண்டிட்டுக்கு இருக்கிற ஞானம் அவங்க ஃபேமிலில இருந்து passed on to generation, definitely they will edge over if the environment, the fine tuning கிடைச்சால், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலன்னாக்க அது அப்படியே சப்ரஸ் ஆயிடும். அப்படியே சப்ரஸ் ஆயிடும். So nature nurture is very important. இது எல்லாமே probability எது ஒருத்தருடைய ஒரு திறமை வெளிப்பாட்டுக்கும் அல்லது ஒரு பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் கலையில ஒரு பெரிய ஆளாக இருப்பதுக்கும் ப்ராபபிலிட்டி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஜீனோட இது வந்து அதிகப்படுத்த முடியாது. ஜெனடிக் பொட்டன்ஷியலிட்டி cannot be raised. Only the environment in which it can be raised. ஓகே, அப்போ ஜீன்ல அது இருக்கிறவங்க மட்டும் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எல்லாத்துக்கும் தான் ஜெனடிக் பொட்டன்ஷியலிட்டி இருக்கு. 85% இருக்கிறவங்க அத்தனை பேரும் அது பண்ண முடியும், provided they get bombarded with an experiment. Simple as that. ஒரு பெரிய விஷயத்தை இவர் உடைச்சிருக்கிறாரு டாக்டர். ஆக்சுவலா என் குடும்பத்துல இது இல்ல, என் ஜீன்ல இது இல்லங்கிற அவநம்பிக்கை யாருக்கும் வேண்டாம். This is what he is trying to